மிளகா அரைச்சிட்டு இங்கேருந்து எந்த பொருளும் வாங்கிட்டு போகக்கூடாது. அதாவது வந்து கோயில் சம்மந்தமான பொருள் எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது. அம்மாவோட வரலாறு புராணத்தோட ஒத்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மன்னன் மரத்தில் இருக்கிற மாம்பழம் பழுத்து தானாக ஆற்றுல விழுந்து வருது. அதை அம்மா எடுத்து உட்கொண்டுறாங்க. அதனால அந்த மன்னன் கோபமுற்று அந்த அம்மாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. எனக்கு இழைச்ச இந்த அநீதி இனி யாருக்கும் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே இந்த மிளகா அரைக்கிறது முறையே வந்துச்சு. ஆடி மாதம் பல்வேறு அம்மன் கோயில் குறித்த ருசிகர தகவல்களை பெற்று வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலை மாசாணி அம்மன் கோவிலில் கோவில் வரலாறு குறித்து அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். மாசாணி கோயில் சிறப்பான தரிசனம் வந்து உள்ள தரிசனம் நிறையா பண்ணுறாங்க. மிளகா அரைக்கிறதுக்கு வந்து வழிபாடு கேட்டிங்கன்னா நிறையா ஊர்களிலிருந்து நிறையா பக்தர்கள் வர்றாங்க. இது வந்து பொருள் காணாமல் போயிடுச்சுனாலோ அல்லது பில்லி சூனியம் ஏவல் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி திருட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் நிறையா ஊர்களிலிருந்து பக்தர்கள் அதிகமாக வராங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 பேர்லேருந்து ஒரு 200 பேர் 300 வரைக்கும் மிளகா வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய காரியங்கள் வந்து நிவர்த்தி ஆகுதுங்க. கோயில் டைம் வந்து 30 நாள் 60 நாள் 90 நாள் வேண்டிக்கு சொல்கிறாங்க. அது காரியம் ஆனதுமே வந்து அவங்க எண்ணெய் வாங்கி சாமிக்கு வழிபாடு செஞ்சதே அவங்க காரியம் வெற்றி ஆகிடுதுங்க. நல்ல முறையாக எல்லோரும் வந்துட்டு போயிட்டு நிறையா இருக்காங்க. மனோகர் கிணத்துக்கடவு மாசாணி கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன். அமாவாசைக்கு வர முடியாதனால இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன். கோரிக்கை வச்சா நிறைவேறுது, வந்து பார்த்துட்ருக்கோம். வணக்கம், ஆனமலையிலேருந்து மோகன் பேசுகிறேங்க. நாம் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோவில். அம்மனோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து மிளகா அரைக்கிறது மிக சிறப்புங்க. மிளகாய் அரைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பில்லி சுனியும் ஏவல் போட்டி போகாமல் தொழில் முடக்கம் நம்பிக்கை துரோகம் பண மோசடி இட பிரச்சனை கண் திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைக்கு மிளகா அரைச்சி பூசுவாங்க. மிளகா அரைச்சி பூசுனீங்க அப்படின்னா மீண்டும் 90 நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்து எண்ணெய் காப்பு பண்ணணும். மிளகா அரைச்சிட்டு இங்கேருந்து எந்த பொருளும் வாங்கிட்டு போகக்கூடாது. அதாவது வந்து கோயில் சம்மந்தமான பொருள் எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி மிளகா அரைச்சதை நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுங்க. இந்த கோயிலில் மிளகா அரைச்சின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. காரியம் நிறைவேறினா மீண்டும் இந்த கோயிலுக்கு 90 நாள் கழிச்சு எண்ணெய் காப்பு பண்ணணும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, தொட்டில் கட்டுவாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா வேண்டி தொட்டில் கட்டிட்டு போவாங்க. சீட்டு எழுதுகிற முறை இங்கே இருக்குது. அந்த வேண்டல் சீட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் என்ன வேண்டுறமோ அதை சீட்டில் எழுதி கொடுத்து அம்மா கையில் கட்டிடுவாங்க. அது நடக்குங்கிற ஐதீகம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த அம்மாவோட வரலாறு பார்த்திங்கன்னா 2 3 இருக்குது. அதில் வந்து புராணத்தோடு ஒத்து போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து மன்னன், அதாவது நன்னன்கிற ஒரு மன்னன் வந்து இந்த பகுதி ஆண்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு முனிவர் வந்து ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க. அந்த மாம்பழத்தை வந்து மிக சக்தி வாய்ந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லி எனக்கு என் குரு அந்த மாம்பழத்தை உனக்கு தரேன், இதை நீ சாப்பிட்டு என்ன நினச்சாலும் நிறைவேறுன்னு சொல்லி அந்த மன்னனுக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த மன்னன் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட சுவையின் மிகுதியில் மீண்டும் அந்த சாப்பிட்ணும் ஆசைப்பட்றான். அதனால் என்ன பண்ணுறான்னா, அந்த கொட்டையை வந்து மாங்காய் விதையை மீண்டும் மண்ணில் விதைக்கிறாரு. விதைச்சிட்டு அந்த முனிவர் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை ஆற்றுல தூக்கி விசிறு, மீண்டும் அதை வந்து விதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதையும் மீறி அதை விதைச்சிட்றான். அதோட மீண்டும் அந்த மரம் வளருது. அந்த முனிவர் மீண்டும் வராரு. வந்துட்டு நான் சொன்னேன்ல நீ கேட்கல, இந்த மாம்பழம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதையும் மீறி அந்த மன்னன் வந்து அந்த மரத்துக்கு காவல் போடுறாரு. அப்போ தான் அம்மா வந்து புதுசாக இந்த ஊருக்கு வராங்க, வணிகம் செய்ய வராங்க. அவங்க அப்பா அம்மாலாம் வராங்க. அம்மா வந்து தன் தோழிகளோட ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மரத்தில் இருக்கிற மாம்பழம் பழுத்து தானாக ஆற்றுல விழுந்து வருது. அதை அம்மா எடுத்து உட்கொண்டுறாங்க. அதனால அந்த மன்னன் கோபமுற்று அந்த அம்மாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அம்மா கேட்குறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு ஏன் வந்து இந்த மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அந்த மன்னன் வந்து அதெல்லாம் கேட்காம, இல்லை கண்டிப்பாக வந்து நான் வந்து இவ்வளோ காவல் போட்டு அந்த மாம்பழத்தை நீ எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி போட்டு மீண்டும் மரண தண்டனை கொடுக்கும்போது, எனக்கு இழைச்ச இந்த அநீதி இனி யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே இந்த மிளகா அரைக்கிறது முறையே வந்துச்சுங்கம்மா. என் பேர் வித்யாங்க. அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில் ஆனைமலைங்க.
இங்கே வந்து இந்த அம்பாள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்பாளுங்க. இந்த அம்பாளுக்கு வந்து விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைங்க, ஞாயிற்றுக்கிழமை அதிகமான பக்தர்கள் வராங்க. அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி பௌர்ணமி தினமும் நல்ல விசேஷமாக இருக்குதுங்க. ஆடி அமாவாசை முடிஞ்சுது, அது ரொம்ப விசேஷமாக இருந்தது அம்பாளுக்கு. அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு கொடி ஏற்றுவாங்க. இந்த கோயிலில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுங்க. கொடிமரம் ஏற்றி திருவிழாவுக்கு எல்லோரும் ரெடி ஆயிடுவாங்க. தை அமாவாசை முதல் நாள் கொடி ஏற்றுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பூக்குண்டை வளர்த்தி தீ மிதிப்பாங்க. தீ மிதி விழா வருஷம் இந்த 18 நாளும் இங்கே திருவிழாக்கு வளர்ந்தாங்க. எல்லா ஊரில் இருந்தும் நிறையா ஆயிரம் பக்தர்கள் வருவாங்க. ரொம்ப விசேஷமான நாட்கள்ங்க. அதை விட்டு விடுநாள் பார்த்திங்கன்னா இந்த புதன், வியாழன், திங்கக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து கொஞ்சம் கூட்டம் அளவான கூட்டமாக மிதமாக இருக்குங்க. எப்போ வந்தாலும் அம்பாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணி நல்லபடியாக போகலாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.